அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, உங்களின் ஒருத்தியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய கட்சி, மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். மறைந்தாலும் பொன்மலர் செம்மலாக, இதய தெய்வமாக, எழுச்சி நாயகராக, இரத்தத்தின் இரத்தமான என்னுடைய தந்தையுமான எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நல்லாசியும், மறைந்தாலும் பொறுமை காத்து கொண்டிருக்கும் என்னுடைய அம்மா ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நல்லாசியும் நல்வழிப்படுத்தும் அனைவரையுமே இன்றைக்கும் நம்மளுடைய எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய பாடல்களை அரசியல் ரீதியாக மற்றவர்கள் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். இது எங்களுடைய கோட்பாடுக்கு எதிரானது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மக்களுக்குரியது. அரசியல் ரீதியாக இது யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். அதிலும் இனிமேல் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் என்ற பதவி இருக்காது. அமைச்சர்களாக இனிமேல் அமைச்சர்களாக மட்டுமே இயக்கப்படும் என்பதை திறன்பட நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக தலைமை பொறுப்பில் இருப்பதன் காரணமாக இதை வலியுறுத்துகிறேன். இனிமேல் இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தக்கூடாது என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். இதனால் வரும் காலம் கண்டிப்பாக இதே மாதிரி இருக்காது என்பதை தெளிவுபடுத்துகிறேன். என்றென்றைக்குமே நம்மளுடைய மறைந்த தலைவர் அவருடைய உரிமைகள் அனைத்துமே எனக்கு உள்ளது என்பதை, அதை திருத்தி அமைக்கக்கூடிய சட்ட திருத்தம் இன்றைக்கும் உள்ளது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். இன்றைக்கும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலைக்காமல் ஒன்றாக இருந்திருந்தால் என்றைக்குமே என்னுடைய கோட்பாடுகள் மாறாது. ஆனால் இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய பிரிந்திருக்கும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அதிலும் இந்த பொதுச் செயலாளர் என்ற இந்த பதவி இனிமேல் யாருக்கும் கிடைக்காது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.